வணக்கம் மகளே, நான் உங்கள் ஜாயத் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கோம். அது என்ன ரெசிபின்றது பார்ப்போம். இன்றைக்கி செய்யக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு நேம் பார்த்திங்கன்னா முர்த்தஞ்சன். ஸோ அந்த ஸ்வீட்டை பற்றி தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முர்த்தஞ்சனுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால், அப்புறம் பாஸ்மதி ரைஸ், சர்க்கரை இல்லாத பால்கோவா அண்ட் சர்க்கரை. அது மட்டும் இல்லாமல் பாதம், முந்திரி. ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்மதி ரைஸை 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்ச அதில் ஒரு பாத்திரத்தை ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட் அதில் பாலை ஊற்றிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்த ஊறின அரிசியை இப்போ மிக்சியில் போட்டு பர்ஃபெக்டாக அரைச்சாச்சு. ஸோ இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. பண்ணிடுவோம். பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது, பொங்கி வருது. இதே மாதிரி நல்லா சுண்ட காசணும். கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம பாசுந்தி ஒரு வாட்டி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலை சுண்ட வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு இல்லைன்னா ஒரு திக்காக சுண்டணும். ஸோ அதெல்லாம் கிடையாது. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதேமாரி மெயின்டைன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பால் பொங்கிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ரைஸ் ஆட் பண்ணிப்போம். அப்படி இப்படிமா கிண்டிகிட்டே இருக்காங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா பால் ரைஸ் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி கிண்டிகிட்டே இருந்ததுன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. பால் பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி டெய்லி அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏஜே கட்டிங்ஸில் இது நிறைய பேருக்கு ரொம்ப லைக் பண்ணி கேட்குற ஒரு டிஷ் இது உங்கள்கிட்ட. இதே மாதிரி அரிசி நல்லா மலர்ற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும். இதில் ரைஸ் பார்த்தீங்கன்னா போட்டு 2 மினிட்ஸ் ஆகுது. எந்த அளவுக்கு மலர்ந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அடி பிடிக்காமல் நல்லா இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடியும் பிடிக்காது, அந்த அடி பிடிச்ச ஸ்மெல்லும் வராது, ரைஸும் நல்லா பாயில் ஆகி சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60% நம்ம முர்த்தஞ்சனுக்கு ரைஸ் 60% பாயில் ஆகிடுச்சு. இன்னொரு 40% ரைஸ் பாயில் ஆகிடுச்சின்னு வைங்களேன், நம்மளோட முர்த்தஞ்சன் ரெடியான மாதிரி தான். இதில் வேலையே இந்த ரைஸ் பாயில் ஆகிறது தான். அந்த ரைஸ் பாயில் ஆகிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் வேலை உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். பார்த்தீங்களா ரைஸை இதோட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். கடைசி வரைக்குமே இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அடியும் பிடிக்காது. இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முர்த்தஞ்சனுக்கான ரைஸ் 90% மேலே பாயில் ஆகிடுச்சு. போதும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிப்போம்.
சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு போதுமான அளவுக்கு. அதே நேரம் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். சர்க்கரையை பார்த்தீங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லாத பால்கோவா இருக்கு இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முத்தஞ்சுக்கான இந்த நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேன் எடுத்துப்போம். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்தஞ்சனோட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் நம்மளோட முத்தஞ்சன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணுறது தான் வேலை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ரெசிபியும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அந்த ரெசிபிக்கு நான் பதில் கொடுக்குறேன். அதை வந்து வீடியோவாகவே நான் பண்ணி போடுறேன். வாவ், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வாயால் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே இந்த டேஸ்ட் என்னென்னு புரியும். ஓகேவா? பாய் மக்களே.